Hello students, today we'll see the second part in unit 1 of civics, that is understanding diversity. Religious diversity. India is a secular country. It does not declare any religion as a state religion. ஸோ இந்தியாவில் வந்து நிறைய வேறு ரிலீஜனை ஃபாலோ பண்ணுற பீப்புள் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம எந்த ரிலீஜனையுமே ஸ்டேட் ரிலீஜன் அந்த மாதிரிலாம் சொல்லலை. த ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் இஸ் அவர் ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ நம்மளுக்கு எந்த ரிலீஜன் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸுமே நம்மளுக்கு இருக்குது. அது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒன்று. இந்தியா இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் மெனி ரிலீஜியன்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து நிறைய ரிலீஜியன்ஸ் ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது. And has become the home of many others. ஸோ நிறைய ரிலீஜியன் இங்கே உருவாயிருக்கு, நிறைய வந்து வேறு இடத்துல இருந்தும் வந்திருக்கு. ஹிந்துயிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, சீக்கிசம், புத்திசம், ஜெயினிசம் அண்ட் ஜொராஸ்ட்ரியனிசம் ஃப்ளரிஷ் இன் இந்தியா. ஸோ இதெல்லாம் இந்தியாவிலிருந்து ரிலீஜியன்ஸ். இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் வேர் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் engage many colorful celebrations in different parts of the country and coexist harmoniously. ஸோ இந்தியாவில் வந்து டிஃப்ரெண்ட் ரிலீஜியன் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வேறு ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே அவங்க ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. த வைட் வெரைட்டி ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் செலிப்ரேட்டட் இன் இந்தியா இஸ் அ ட்ரூ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் இட்ஸ் ரிச் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன். ஸோ இந்தியாவில் இந்த மாதிரி வேறு ஃபெஸ்டிவல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்கல்ல, அதை தான் ட்ரூ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன்னா வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்தியாவோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனுக்கு ஒரு உண்மையான வெளிப்பாடு. சரியா? ஃபெஸ்டிவல்ஸ் லைக் பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜா, நவராத்திரி, துர்கா பூஜா, தசரா, கணேஷ் சதுர்த்தி, பிஹு, கும்பமேளா, ஓணம், மிலாடி நபி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், புத்த பூர்ணிமா, மகாவீர் ஜெயந்தி, குருநானக் ஜெயந்தி அண்ட் ரக்ஷா பந்தன் ஆர் சம் ஆஃப் த ஃபெஸ்டிவல்ஸ் தட் டினோட் த கல்ச்சுரல் டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இவ்வளோ ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம கண்ட்ரியில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்ம கண்ட்ரியோட கல்ச்சுரல் டைவர்சிட்டி. ஸோ தீஸ் ஆர் த இமேஜஸ் ஆஃப் கல்ச்சுரல் டைவர்சிட்டி. பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், மிலாடி நபி, Buddha Purnima and Onam. Next heading is linguistic diversity. According to the census of India 2001, India has 122 major languages and 1599 other languages. ஸோ 2001ஓட சென்சஸ் படி இந்தியாவில் வந்து 122 மேஜர் லாங்குவேஜஸ் இருக்குது, 1599 அதர் லாங்குவேஜஸ் இருக்குது. 4 major Indian language families are Indo-Aryan, Dravidian, Austro-Asiatic and Sino-Tibetan. Tamil is the oldest Dravidian language. Historically, the Portuguese, the Dutch, the British, the Danish and the French came to India for trade and their occupation of India or some parts of it has been left behind a certain impact upon the culture and language of the people. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம், போர்ச்சுகீஸ், டச், பிரிட்டிஷ், டேனிஷ், ஃப்ரெஞ்ச் இவங்கெல்லாம் எதுக்கு, இந்த பீப்புளெலாம் எதுக்கு இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா ட்ரேட்காகவும் அவங்களோட ஆக்குபேஷனுக்காகவும் வந்தாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்ச நாள் இங்கே இருந்ததில், கொஞ்சம் வருஷம் இங்கே இருந்ததில் அவங்களோட கல்ச்சர் வந்து நிறைய நம்ம பீப்புள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. பிகாஸ் த பிரிட்டிஷ் ரூல்ட் ஓவர் த என்டையர் கண்ட்ரி ஃபார் ஓவர் 300 years பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 300 இயர்ஸாக வந்து பிரிட்டிஷ் தான் நம்மளை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன் 1947 த இங்கிலீஷ் லாங்குவேஜ் கெயின் ப்ராமினன்ஸ் இன் இந்தியா. ஸோ 1947 இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இந்தியாவில் ஒரு ப்ராமினன்ஸ் அப்படின்னா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அதுவும் ஆயிடுச்சு. இன் டியூ கோர்ஸ் English has emerged as an important language and a medium of instruction in schools and colleges. It is widely used in official communication and daily life. ஸோ நம்ம இங்கிலீஷ் வந்து இப்போ ஸ்கூல்ஸ்லலாம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் இங்கிலீஷையும் சேர்த்துட்டோம், இங்கிலீஷை ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும் சேர்த்துட்டோம். அண்ட் ஆல்சோ அது ஒரு அஃபிஷியல் கம்யூனிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ அதை தான் நம்ம டெய்லி லைஃப்லேயும் யூஸ் பண்ணுறோம்.
Next heading is cultural diversity. The term culture refers to customs and practices of people, their language, their dress code, their cuisine, religion, social habits, music, art and architecture. ஸோ கல்ச்சுரல் டைவர்சிட்டி அப்படின்னா நம்மளோட பண்பாடு இருக்கு இல்லையா, ஸோ அதில் டைவர்சிட்டி இருக்கிறது. ஸோ அது வந்து நம்ம வேறு வேறு லாங்குவேஜ், வேறு ட்ரெஸ் கோட், குவிசைன் அப்படின்னா அவங்களோட சாப்பிட்ற இது, ரிலீஜியன், அவங்களோட சோஷியல் ஹேபிட்ஸ் எல்லாமே வேறு இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் கல்ச்சுரல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். The culture of a group of people is reflected in their social behavior and interaction. ஸோ கல்ச்சர் அப்படின்றது எப்போ தெரியும் அப்படின்னா அவங்களோட சோஷியல் பிஹேவியர்லேயும் அவங்க இன்ட்ராக்ஷன்லேயும் அவங்க வேறு கல்ச்சரில் உள்ளவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். The group identity fostered by social patterns is unique to a group. Art and architecture are an integral part of every community. It develops as a part of culture and tradition of a community. Each of the 28 states and 9 union territories of India has rich tradition and unique ways of artistic expression. So 28 ஸ்டேட்ஸும் 9 யூனியன் டெரிட்டரிஸும் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு இடத்துலையும் பீப்புளுக்கு வேறு ட்ரெடிஷனும் வேறு ஆர்டிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷனும் இருக்கும். அதாவது அவங்களோட கலைநயங்களோட வெளிப்பாடு வேறு மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். See, this is பிரகதீஸ்வரா டெம்பிள். ஒரு அந்த டெம்பிளோட இதுலேயும் அந்த செதுக்குனதில் அது எல்லாத்துலேயும் வந்து மக்களோட அந்த கலைநயங்கள் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை தான் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறோம். சென்ட் தாமஸ் கத்தீட்ரல் பசிலிகா, இட்ஸ் லொக்கேட்டட் இன் சென்னை. தாஜ்மஹால், சாஞ்சி ஸ்டூபா, கண்டாரியா மகாதேவ் டெம்பிள், கோனார்க் சன் டெம்பிள், த டில்வாரா ஜெயின் டெம்பிள். Popular dances and music of India. In ancient times, dance was considered as a way to celebrate, worship, and also a gesture of thanks, giving, and joy. ஸோ ஏன்ஷியன்ட் டைம்ஸில் முன்னாடி இருக்கிற காலத்தில் வந்து டான்ஸ் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, அவங்க வர்ஷிப் பண்ணுறதுக்கு, அண்ட் ஆல்சோ எ கெஸ்டர் ஆஃப் தேங்க்ஸ், அவங்க நன்றி செலுத்துறதுக்கு அவங்களோட சந்தோஷத்தோட வெளிப்பாடு தான் டான்ஸ். Dances of India reflect its cultural richness. Music and dance go hand in hand. There are several styles of music practiced in India. So இந்தியாவில் வந்து நிறைய styles of music இருக்கு. So what are they? The Hindustani music, the Carnatic music, classical Tamil music, folk music, Lavani, Ghazal are some of them. There are songs from various languages composed by blending these different forms of music. So songs compose பண்ணுறாங்க வேறு லாங்குவேஜ்லேருந்து சாங்ஸ் எல்லாம் இந்த மியூசிக் வச்சு different forms of music வச்சு songs compose பண்ணுறாங்க. So folk dances of India, state and popular dance. So we are going to see the popular dance of different states. So in Tamil Nadu, கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புடியாட்டம், கோலாட்டம் and தப்பாட்டம். In Kerala, they'll celebrate தெய்யம் and மோகினியாட்டம். In Punjab, Bhangra, Gujarat, Garba and Dandiya. Rajasthan, Kalbelia and Goomer. Uttar Pradesh, Rasleela. Uttarakhand, Cholia. Assam, Bihu. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டான்ஸஸ். ஒரு ஸ்டேட்லேயும் அவங்க வேறு மாதிரி டான்ஸ், வேறு மாதிரி டான்ஸ் ஸ்டைல் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வேறு டிஃப்ரெண்ட் இது ஆஃப் ட்ரெஸ்லாம் அவங்க வியர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து மியூசிக் அண்ட் டான்ஸில் உள்ள டைவர்சிட்டிஸ். ஸோ தீஸ் ஆர் த பாப்புலர் டான்ஸஸ் ஆஃப் இந்தியா. மணிப்பூரி, ஒடிசி, குச்சிப்புடி, பரதநாட்டியம், கதகளி, யக்ஷகானா, கதக் அண்ட் சத்ரியா. The last heading is unity in diversity. அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை. Though diversity is visible in every aspect of life in India, we are united by the spirit of patriotism. ஸோ டைவர்சிட்டி அப்படின்றது நம்ம நாட்டோட ஒரு இடத்துலையும் இருந்தாலும் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கோம். எப்படி ஒன்றா இருக்கோம்? நம்மளோட தேசபக்தி, நம்மளோட நாட்டுப்பற்று, நம்மளாம் இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு இதில்னா நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கோம்.
Symbols such as national flag and national anthem remind us of our great nation and the need to stay united. ஸோ நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட கிரேட் நேஷனோட இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிமைண்ட் ஆகும், ஒரு ஞாபகம் வரும். ஸோ அதில் நம்ம எல்லாருமே வந்து ஒன்றா இருப்போம். Celebration of landmark events such as Independence Day, Republic Day and Gandhi Jayanti every year bring us together and keep the spirit of one nation alive with us. ஸோ இதெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, காந்தி ஜெயந்தி, இதெல்லாம் நம்ம ஒரு வருஷமும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நம்ம எல்லோரும் ஒரே நாட்டில் உள்ள ஒரே மக்கள் அப்படின்றதுல நம்ம இந்த எல்லாமே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இந்தியா ஹாஸ் அ மல்டிகல்ச்சுரல் சொசைட்டி. India evolved as a single nation through common beliefs, customs and cultural practices. The freedom struggle and the drafting of our constitution stands as ample evidence to the spirit of unity of India. ஸோ இந்தியா ஹேஸ் அ மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம், நம்ம நாட்டில் வந்து வேறு கண்ட்ரி, வேறு கல்ச்சுரல் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, வேறு லாங்குவேஜ், வேறு ரிலீஜன் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். பட் இந்தியா எவால்வ்ட் ஆஸ் அ சிங்கிள் நேஷன். இவ்வளவும் இருந்தாலும், இவ்வளோ மல்டி கல்ச்சுரல் சொசைட்டியாக இருந்தாலும் நம்ம எல்லோரும் ஒரே நேஷன், ஒரே நாட்டு மக்களாக தான் இருக்கோம். எப்படி நம்மள்ட்ட இருக்கிற பொதுவான நம்பிக்கைகள், நம்ம வந்து நம்மளோட கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதனால் நம்ம எல்லோரும் ஒன்று, நம்ம எல்லோரும் The freedom struggle and the drafting of our constitution stands as ample evidence to the spirit of unity of India. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்காக எப்படிலாம் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எல்லாம் பண்ணாங்க, நம்ம கான்ஸ்டிடியூஷன், இது எல்லாமே வந்து நம்ம நாடு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும் நம்ம நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்குமான ஒரு ஆம்பிள் எவிடன்ஸாக இருக்குது. ஸோ that's all. This lesson is over.